இன்னைக்கு என்ன மீட்டிங் இருக்காங்க? கூட்டம் நாங்கள் 26 தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன் தயாரிப்பு ஒவ்வொரு மாவட்டமாக சந்தித்து பேசிட்டு வரோம். எங்கள் கட்சி உறவுகளை சந்தித்து அது எப்படி எதிர்கொள்கிறது, அது நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குல்ல, அதனால் வேகமாக இன்னைக்கு இங்கே, நாளைக்கு கோவை, அப்புறம் உதகை, நீலகிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சந்திச்சுட்டு போயிட்டு இப்போ அதுக்கான இந்த களப்பணி தயாரிப்புக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கு. அது தொடர்ச்சியாக நடக்கிறது தான் இது. ஈரோடோடு திரும்பி போயிட்டேன் போன தடவை, இப்போ திருப்பூர்லேருந்து தொடங்குது. வேறு ஏதாவது இடையில உங்களோட அதிருப்தியாளர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கூட்டத்தை ஏற்படுத்தி இது ரொம்ப நாளாக நான் செஞ்சுட்டு அதிருப்தியாளர்கள் ஒன்றிணைதில் எங்களுக்கு திருப்தி தான். எங்களுக்கு திருப்தி தான், அதில் ஒன்று. சட்டம் ஒழுங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திருப்பூர் மாவட்டம் சுற்றி நிறைய கொலைகள் நடக்குது. ரீசெண்டாக ஒரு கொலை நடந்திருக்கு, நேற்று ஒரு கொலை நடக்குது. சட்டம் இருக்குது, ஒழுங்காக இருக்காங்கிறது தான் பிரச்சனை. இங்கே அது இருக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே குற்றங்கள் தடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அதுக்கான செயல்முறை இல்லை. உங்களுக்கு தெரியுது என்னன்னு. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியை போய் குத்தி கொள்கிறாங்க, நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞரை விட்டுறாங்க. இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒன்றும் நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது சட்டமும் ஒழுங்கும். இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, சீமான் யாரோட பேசுகிறாரு, அவர் எங்கே போகிறாரு, இவர் முகநூலில் என்ன பதிவு போடுறாரு, இதையெல்லாம் கண்காணிக்கிற முடிகிற அரசு. நான் யாரோட பேசுகிறேங்கிறது எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் பேசுகிறது இவ்வளவு வலுவான கட்டமைப்பு வச்சுருக்கிற இது இந்த மாதிரி ஒரு கொலைக்கான திட்டமிடல், அது முன் தயாரிப்பு, அதெல்லாம் நடக்கும்போது கண்டு கொண்டு அதை தடுக்க முடியலையே. ஒரு கொடுமை தான். யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வருது. மருத்துவமனைக்குள்ளே மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞருக்கு இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இல்லை. யார் நீ காவல் நிலையத்துக்குள்ளே காவலர்களுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது தான் அது நடவடிக்கை. சட்டசபைக்குள்ளே அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தால் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.